பிபி வழக்காடு மன்ற புகார் இருக்கு. தனிப்பட்ட முறையில் நேரில் பேசி பயம் உன் முகத்தில். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோமோவே தரமா இருக்கு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதுக்காக லைக் போடாதவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கோர் டாஸ்க் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்க் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா தான் போகுது. பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்கையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டாஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு இயரிங்கும் வந்து ஒரு 40 நிமிஷம் போகுது, 2 மணி நேரம்லாம் போகுது. ஆனால் நமக்கு ஃபுல் எபிசோடில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. கான்டெக்ட் என்னன்னே புரியாது, டக்கு டக்குன்னு கேஸ் முடிஞ்சிடும். ஆனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக லைவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோட பார்க்கலாம். ஃபுல் எபிசோட பார்த்தா தான் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்ட்டு நல்லாவே தெரியும். விக்ரம் நல்லா பேசுகிறாரு உண்மையிலேயே. நேற்று இதாகட்டும், முன்னாடி இதாகட்டும், சாமர்த்தியமாக வந்து எஃப்ஜேவை காப்பாற்றிட்டாரு. எஃப்ஜேலாம் வந்து நேற்று மாட்டியிருந்தானா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிருப்பான். அதாவது ஆதிரை என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி மூலியமாகவும் இன்னும் நிறைய பொண்ணுங்க மூலியமாகவும் நிறைய தகவல்லாம் சொல்ல வைக்கலாம் நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள சாமர்த்தியமா ஒரு ஐடியா பண்ணி கேஸை முடிச்சிட்டாரு. ஸோ லைவ்ல பார்த்தா செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும், இந்த கோர்ட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து பார்வதிக்கு எதிராக கேஸ் கொடுக்குறாங்க. யார் படிக்கிறாங்கன்னா சபரி தான் படிக்கிறாரு. ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் அந்த டைபிஸ்ட் வேலை பார்க்குற மாதிரியான இடத்துல இருக்காரு. அது எக்ஸாக்டா என்ன பொசிஷன் தெரியல. சபரி சொல்றாரு, உடனே வந்து இவங்க பேசுறதுக்காக வராங்க. லாயர் யாருன்னு பார்ப்போம். அரோரா வந்து இந்த வாட்டி உசாரா விக்ரம நம்ம லாயரா எடுத்துக்கலான்ற மாதிரி விக்ரம லாயரா எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்வதியோட லாயர் யார் தெரியுமா, கமருதீன்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பாயிண்ட் வைப்பார்னு சத்தியமா எனக்கு தோணலங்க. சரியா, இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அரோரா என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதாவது கமருதீன் பார்வதியை லவ் பண்றதா சொன்னான்னு ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் தான் நமக்கு ப்ரோமோல காட்டுறாங்க. அதுல வந்து ஆதிரை கிட்ட சில சாட்சியெல்லாம் கேட்கறாங்க போல. அரோரா வந்து இந்த விஷயத்துக்கு ஆதிரை கிட்ட சில சாட்சியை கேட்கறாங்க. ஆதிரை வெளியே பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அதை வச்சு ஏதாவது சாட்சி கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. உடனே பார்வதி இருக்காங்கல்ல, ஆதிரை இதுக்கு நடுவில் எப்படி வந்தா, ஆதிரை இதுக்கு நடுவில் எப்படி வந்தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜா யார் யார் இருக்காங்கன்னா, கனி ஒரு ஜட்ஜு, சாண்ட்ரா ஒரு ஜட்ஜு. ஸோ கனி வந்து என்ன பண்ணுவாங்கன்றதை பொறுத்து இருந்ததான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்வதி மேல தனிப்பட்ட முறையிலேயே அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு. ஸோ அவங்க கரெக்டா அந்த தீர்ப்பை வழங்குவாங்களா இல்ல சார்போட வழங்குவாங்களான்றத பார்க்கலாம். சோ விக்ரம் நிறைய பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்குங்க. விக்ரம் வந்து இதுதான் கேப், பார்வதியை வந்து சம்மடி அடிக்கணும்னு பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, பார்வதி அரோரா மேல வந்து ஃபுல்லா வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அரோரா வெளியே போனோன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அரோராவை எப்படியாவது இது மூலியமா வெளியே அனுப்பலாமான்ற மாதிரிலாம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அதாவது ப்ரோமோல பெருசா காட்ட முடியாது இல்ல, ப்ரோமோல இவர் பேசுற இந்த விஷயத்தை மட்டும் தான் காட்டுறாங்க. அவர் வைக்கிற பாயிண்ட் எல்லாம் காட்டல. அதே மாதிரி வந்து இப்ப கமருதீன் என்ன பண்றாருன்னா, நம்ம கானா வினோத் மூலியமா அவர் வச்ச பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை வர வச்சிட்டாரு. ஏற்கனவே கானா வினோத் கிட்ட பேசி வச்சிருப்பாங்க, நீங்க இந்த மாதிரி கூப்பிடும் போது கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுங்கன்ட்டு. ஏன்னா அப்படிதான் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க கேஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எல்லா செட்டப்பும் பண்ணிடுறாங்க. யார் யாரை கூப்பிடலாம், யார் யார்கிட்ட என்ன சொல்ல வைக்கலான்ட்டு. அந்த மாதிரி கமருதீன் கிட்ட வந்து கானா வினோத் பேசுறதுக்காக வந்துடுறாரு. கமருதீன் வந்து அவங்க அவதூறு பரப்புனாங்களா, இப்படி பண்ணாங்களா, அப்படி பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு கானா வினோத் சில விஷயங்களை சொல்றாருல, எதனால வந்து நேரடியா பேசிக்கோங்க நான் பல வாட்டி சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக மொத்தத்துல கானா வினோத் இவங்களுக்கு ஃபேவரா பேசுறதுக்காக வந்தவர் பாயிண்ட்டை வந்து கரெக்டா வைக்காம அது வந்து அரோராக்கு ஃபேவரா போயிருந்தா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் இவர் பேசுறதை கேட்டே கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதாவது வினோத் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா பெருசா சப்போர்ட்டுக்கு பாயிண்ட் இல்ல போல. அதே மாதிரி கமருதீன்லாம் வந்து என்னங்க கேள்வி கேட்பாரு, நீ எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. விக்ரம சாமர்த்தியமா, அதாவது வரவங்க கிட்ட கேள்வி கேட்கறத தாண்டி இவரே ஒரு விஷயத்தை உருவாக்கியாவது பேசுறாரு. அந்த இதை எப்படி பேசணுமோ அப்படி பேசுறாரு. கமருதீன்லாம் அப்படி பேசிப்பாருன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. சோ விக்ரம் அடுத்ததா கடைசியா இந்த ப்ரோமோவோட முடிவுல சில விஷயங்களை சொல்றாரு. ஒத்துக்கோ, உனக்கு பயோன்னு ஒத்துக்கோ, அரோரா மேல உனக்கு பயோன்னு ஒத்துக்கோன்ற மாதிரி பார்வதியை தாக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி உன்னோட முகத்தர மொத்தமா கிழிஞ்சிருச்சு, நீ யாருன்னு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட்டாரு. பட் என்னன்னா, எப்படி ஒரு கோர்ட்டில் எப்படி பேசுவாங்கன்னா, எதிர்கட்சிக்காரர் இப்படி பண்ணார், எதிர்கட்சிக்காரர் இப்படி பண்ணாருன்னு தான் பேசுவாங்க. இவர் என்னமோ பார்வதியை பார்த்து நேரா பேசுற மாதிரி பேசுறாரு. சோ வந்து விக்ரம் கரெக்டா தான் பண்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா நம்ம பார்த்தா தாங்க தெரியும். நீங்க ஃபுல் எபிசோட பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது, லைவ பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கேஸ், எந்த கேஸ், ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு கேஸ் நடந்தது பாத்தீங்களா, அது எபிசோட்ல வந்து 20 நிமிஷம் கூட காட்டலங்க. ஆனா வந்து 2 மணி நேரம் நடந்த கேஸ் நிறைய நடந்தது. அந்த எபிசோட்ல ஏகப்பட்ட விஷயம் நடந்தது.
நம்ம அதை பார்த்தா தான் செம்மையா புரிஞ்சுக்க முடியும். ஸோ எபிசோட்ல பார்த்தா கூட புரிஞ்சுக்க முடியாது. லைவ்ல நீங்க வந்து ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா ட்விட்டர்லலாம் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். லைவ்ல பார்க்கணும்னா பாருங்க, இல்லனா ஹாட் ஸ்டார்ல பார்க்கணும்னா பாருங்க. இப்ப பார்வதி விக்ரம குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நேத்து உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்ல, என் வேலையை நான் செஞ்சேன். நேத்து உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது, சப்போர்ட் பண்ணி பேசினேன். இன்னைக்கு அரோராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது, அரோராக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். நான் என் வேலையை தான் செஞ்சேன்னு ஈஸியா தப்பிச்சிருவாரு. ஸோ இதுதான் சாக்குன்ற மாதிரி பார்வதியை வச்சு பொலன்னு பொழக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.